with this team and hope more. Thank you. Yeah, thank you sir, thank you. Looking forward to work more. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு. பட் வாஸ் நீட். நீங்கள் சொல்லுங்க. ஆஸ்க் ஹிம் அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அனுபவம் இல்லைங்க எனக்கு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால் ஈரம்னு ஒரு ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த அறிவழகன் சார் தான் இன்றைக்கி காரணம். ஸோ அதை வச்சு தான் நான் லைஃப்பில் கிட்டத்தட்ட 15-16 இயர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன்னா காரணம். முதல் வாரம் வந்து ஈரம் ட்ரெய்லர். ஃப்ரம் தேர் அதுக்கப்புறம் மல்லினமுக்கு அப்புறம் லைஃப் வந்து வேறு மாதிரி இப்போ மாறிடுச்சு. ஸோ எல்லாம் கிரெடிட்டும் சார் தான் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் சப்தம் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தால் கதை கேட்கும்போது பார்டரும் இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் அப்புறம் இது ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா வந்து ஒரு ஹோம் கிரவுண்டில் விளையாடு நம்ம ஒரு டீம் ஒரு கிரிக்கெட்டர் விளையாடும்போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அறிவு சாரோட ஒர்க் பண்ணும்போது நம்ம எந்த வேணால் கம்ஃபர்டபுளாக பேசலாம், எவ்வளோ வேணால் கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணலாம். ஸோ அந்த ஃபுல் ஃப்ரீடம் அவர் கொடுப்பாரு. நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா சப்பா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த ஃப்ரீடம் வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த சீனை வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நம்ம அது மாதிரி இப்படி பண்ணலாம் முடிக்கும் போது அவர் இமீடியட்டாக வந்து ஓகே சொல்லுவார். ஸோ இல்லை இப்படி பண்ணிக்கலாம் இந்த பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு எடிட்டருக்கு வந்து க்ரியேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடையும் நானும் அவரும் சேரும்போது ஒரு அவுட்புட் வந்து வேறு மாதிரி வருது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது காரணம் வந்து அவர் கொடுக்குற அந்த ஃப்ரீடம் தான். எப்பவுமே ஒரு படம் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்குன்னு சொல்லி டெக்னிக்கல் சவுண்ட் ஃபிலிம் சொல்லுவாங்க. இந்த படம் சவுண்டே ஒரு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காரு அது. ஸோ இந்த படத்தில் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள், மைனூட்டான விஷயங்களுக்கு சவுண்டுக்கு நான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த பேஸ் வேணும், இந்த இடத்துல இந்த கேப் வேணும், இந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் வேணும், அந்த சைலன்ஸில் ஒரு கதை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சவுண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த பேஸும் அதை செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எடிட்லாம் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது ஃபைனல் மிக்சிங்கில் பார்க்கும்போதும் வேறு மாதிரி இருக்குது இந்த படம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி தரவாக ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, என் அசிஸ்டன்ஸும் ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்கும், அவ்வளோ க்ரியேட்டிவ் ஐடியா இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ அவ்வளோ மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லோரையும் என்ஜாய் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சவன்ஜி சிவா சார். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. எந்த டைமில் இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், அவரும் எந்த டைமில் ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ். அவர் மட்டும் அவங்க அண்ணன், அப்பா, நிக்கி மேம் எல்லாமே எல்லாமே அப்படியே ஃபேமிலியாக தான் இருக்கும். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஒன்ஸ் அகெயின். அப்புறம் வந்து ஒர்க் பண்ண டிஓபி நானும் அவரும் மகாமுனி ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்புறம் இந்த படம் அப்புறம் உதயகுமார் அண்ணன் சவுண்ட் மிக்சிங், அவர் சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் அவர். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அவரும் ரொம்ப நல்ல இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது வந்து க்ளீனாக டைமுக்கு நமக்கு பண்ணி கொடுத்ததில் அவர் டைரக்டர் சொல்லுவார். பட் ஸ்டில் நல்ல நண்பர், அவருக்காக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படம் ஒர்க் பண்ணலையேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதோட இது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஜென்ரலாக எல்லாரும் வந்து டேரக்டர்ஸ் வந்து சார் சவுண்டுக்கு நான் இந்த படத்தில் 2-3 சீக்வன்ஸ் வச்சுருக்கேன்னு சார் சொல்லுவாங்க. பட் இந்த படம் முழுக்க சவுண்டாகவே இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கிற ரொம்ப மிகப்பெரிய இது. அவங்க கெரியரில் இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ எனக்கு இந்த படம் கிடச்சிருக்கு. என்னோட குருநாதர் வந்து தீபன் சட்டர்ஜி சார். அவர் ஊமை விழிகள் அந்த ஆபா சாரோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அவரை ஊமை விழிகளோட இந்த ட்ரெண்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக இதை நினைக்கிறேன். இது நிச்சயமாக மிகப்பெரிய சவுண்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கிரியேட்டிவுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது சவுண்ட் மூலமாக நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் இதில் மிகப்பெரிய இதுவாக இருக்கும். தமிழில் ரொம்ப குறைஞ்ச டேரக்டர் தான் டெக்னிக்கலோட ஸ்கிரிப்டை சொல்ல ஒரு டேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் முக்கியமான இடத்துல அறிவழகன் இருப்பாங்க. ஸோ இது கூட கேமராமேனும் சரி எடிட்டரும் சரி, நாங்கள் இந்த இடம் வந்து சவுண்டுக்காக கொஞ்சம் இதை ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னா எடிட் உடனே அதை வந்து கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணி கொடுப்பாங்க. ஹீரோவை சொல்ல வேண்டாம், அவர் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படங்களாம், அதுவும் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக படங்களை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்ணுறாரு. அவர் இந்த மாதிரி எல்லா படங்களும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. தமன் சார். தமன் வந்து இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சாங்கும் சொல்லவே வேணாம்.
ஒரு படம் வந்து மியூசிக்லாவும் எஃபெக்ட்ஸும் கலந்தா எப்படி ஒரு நல்ல இன்புட் வரும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் வரக்கூடிய என்னோடய படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் சத்தம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூட என்னால் வந்து உணர முடிஞ்சுது. ஏன்னா அது அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பப்ளிக்லேருந்து எல்லாருமே எங்கே போகும்போது இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி ஈரமில் வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன். பட் இதில் ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, ஈரமில் வந்து வாட்டர் மூலமாக தண்ணீர் மூலமாக ஒரு பேய் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம். ஆனால் ஒரு சவுண்ட் மூலமாக, அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமாக எப்படி வந்து தெரியல ஆடியன்ஸ்க்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான், அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது. ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது கடைசியாக நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியாக தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தனமாக வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது ஒரு பாயிண்டில். அப்போ யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன். என்னென்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற தேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, ரொம்ப இதுவாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு டிடிஎஸ் டெமோ போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லையுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு என்னோடய உழைப்பு மட்டும் பத்தாது, அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார், என்னோடய மோஸ்ட் சீனியர், நம்ம வள்ளினம் படத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பாயிண்டில். அது அப்புறம் எஃபெக்ட்ஸு சச்சின், இது எல்லோரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண், எடிட்டர் சாபு, அப்புறம் ரெகுலராக என்னோடய எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ணுற வேகா சார், அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் சரி ஹாரர் படம் பண்ணியிருக்கோம், இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது, ஒரு சினிமா அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆடியன்ஸ் வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன். ஒரு பாயிண்டில் என்ன தான் ஒரு பேய் படமாக இருந்தாலும் பேய் படத்துக்கு நிறைய ஜானர் இருக்குது. அதாவது ரொம்ப வந்து காமெடி, ஹாரர் காமெடி இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயமுறுத்துகிற ஒரு ஹாரர் இருக்குது, இது ஒரு சூப்பர் நேச்சுரல். ஈரம் எப்படி உங்களை ஒரு எமோஷனாக, ஒரு ஸ்டோரியாக, ஒரு ஹாண்டிங் மூமெண்ட்டாக படத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போச்சோ, அதே ஃப்ளேவரில் இன்னொரு அதாவது ஈரம் வேறு சத்தம் வேறு, ஆனால் அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியாக ட்ரைவ் பண்ணி கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஹாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதோட சரி அளவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக கொடுத்துருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஒரு பாயிண்டில் மெயின் அப்படின்றதுனா என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்லுறதுன்னா, டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போ மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பர்டிகுலராக வந்து ப்ரிசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அது ஈரமாக இருக்கட்டும், வல்லினமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆஸ்லேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு, ஏதோ ஒரு ஹாரர் படம், ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போகிறோம், பட் எந்த விதத்தில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற யோசிக்கும் போது அப்போது டிஓபி அருண்கிட்ட இருந்து பேசும்போது அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொன்னப்பில் அது கேட்டோன்னா வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுச்சு.
ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல்ட் டோன், ஒரு ப்ளூ ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் படத்துலேருந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்டில். அந்த விதத்தில் நிறைய இன்புட்ஸ் ஒரு டைரக்டரோட விஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் ஆஸ் இன்புட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு படத்தில் நான் எதிர்பார்ப்பேன். அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் அருண். அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு என் கூட அவர் சொன்ன மாதிரி என்னோட ஈரம் ட்ரெயிலர்லேருந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர். எப்பவுமே ஒரு எடிட்டிங்கில் வந்து நான் யோசிப்பேன், ஒரு டைரக்டர் கட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு இன்விசிபிள் கட் அப்படின்றது 2 விஷயம் வச்சுருப்பேன். ஒரு டைரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஷாட் இவ்வளோ லென்த்தாக வேணும், இவ்வளோ தான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டாக ப்ரிசைஸ்டாக ஒரு டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். சில இடத்துல ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே விஷுவல் இருக்கும், அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி, அதாவது மைண்டுக்குள்ளே இருக்கும், அது வந்து விஷுவல் பண்ண தெரியாது, சொல்ல முடியும். ஆனால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இன்விசிபிள் கட்டாக எடிட்டர்னால மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது டைரக்டர் தாண்டி. அந்த விஷயங்கள் நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன், சாப்பிட்டு இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும், சம்திங் வந்து ஒரு கிளிச்சஸாக வரும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும், சாப்பிட அவுட்புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது. அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மேஜிக்கும் அந்தந்த டைமில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு சபு. தேங்க்ஸ் அலாட். ஏன்னா ஒரு எடிட்டிங் எப்போவுமே வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் கட் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து பிரிண்ட்லாம் போட்டதுக்கப்புறமே வந்து அங்கே ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், லேக் அப்படின்றது வந்து லென்த்தில் கிடையாது ஒரு பாயிண்டில். அப்படி லேக் இருந்துச்சுன்னா வந்து அது கதையிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ கதையில் லேக் இருந்தால் தான் வந்து படத்தோட லென்த்து வந்து கண்டிப்பாக வந்து லேக்னு சொல்ல முடியும். ஒரு 10 நிமிஷம் தொகைனால வந்து ஒரு படம் வந்து உடனே நல்ல படம் ஆயிடாது ஒரு பாயிண்டில். சில படங்கள் இருக்குது எடிட்டரோட இதில் எல்லாமே கரெக்டாக டேலண்டாக டிஸ்பாஸ் சொல்கிறதுன்னு ஒரு பாயிண்டில் இருக்குது. பட் பொதுவாக லென்த்து கம்மி பண்ணாமே படம் வந்து கரெக்டாக சூப்பராகிடும் இல்லை. ஸோ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். ஸோ பேஸே வந்து ஒரு சோல் வந்து படத்தில் இருக்கணும் ஒரு பாயிண்டில். அதேமாரி அந்த சின்ன ஒரு லேக் 1 நிமிஷம், அதாவது படம் 1.5 மணி நேரத்துலேயும் வந்து ஸ்லோவாக சொல்ல முடியும், 3 மணி நேரத்துலேயும் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். ஸோ கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது கரெக்டாக அதுக்கு எடுத்துடவும் கூடாது, அது கரெக்டாக சூப்பராக கொண்டு வரதில்ல அந்த எடிட்டிங். அது அந்த எடிட்டர் சாபு ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னோடய லிரிக் ரைட்டர் இருக்கும் வேகா, என்னோடய எல்லா படங்களையும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அது இந்த படத்துலையும் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அப்படின்றது. மனோஜ் பற்றி சொல்லணும்னா பார்டரில் வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆர்ட் டைரக்ஷனில். அவரோட ஒர்க் பிடிச்சி இந்த படத்தில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அவரோட சென்சாரிட்டி, ஒர்க்கில் இருக்க சென்சாரிட்டி. இன்றைக்கி வந்து இன்ட்ரோல் பிளாக்கும் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டு வந்து போட்டிருப்போம். அது செட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 14-15 நாள் ஷூட்டிங்கே வந்து ஒரு 2 crores அது மாதிரி வரும் ஒரு பாயிண்டில். கிளைமேக்ஸும் வரும், இன்ட்ரோல் பிளாக்கும் வரும். அந்த ஒரு பாயிண்ட் ஒரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்வேன் ஒரு பாயிண்டில். அந்த ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சச்சின் வந்து என் கூட வந்து பிஃபோர் பார்டர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு மிக்சிங் உதயகுமார் சார். உதயகுமார் சார் ஜென்ரலாக சொல்லணும்னா இந்த படம் வந்து அவரே சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான படம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நாங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயம் வந்து எங்கே சவுண்டு வேணும், எங்கே ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றத விட எங்கே சவுண்டு இருக்கக்கூடாது, எங்கே மியூசிக் இருக்கக்கூடாது அப்படின்றதுல டிசைட் பண்ணுறதுல 2 பேரும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு சொல்லலாம் ஒரு பாயிண்டில். ஸோ அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் ஏன்னா பேரலாக நிறைய பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இது டோட்டலாக வேற ஒரு ஜானரில் வந்து இந்த படம் வந்து பண்ணோம். அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக ஷிஃப்ட் ஆகி வர்றது வந்து ரொம்ப பெரிய வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு பாயிண்டில். ஸோ இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணணும், உங்கள் படத்துக்கு இப்படி தான் பண்ணணும் சார் அறிவு அப்படின்றது உரிமையாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம பாயிண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அவரோட பாயிண்ட்டை வந்து ஈஸியாக அக்செப்டபிள் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த ஒரு ட்ராவலில் ஜேர்னியில் தான் வந்து இந்த படம் வந்து முடிச்சுன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஷரஞ்சி சிவா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு 200 படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு குற்றம் 2 சக்ஸஸ் எப்படின்னா, ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வேற ஒரு பக்கம் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கால் பண்ணி பேசினாங்க. அப்படி ஒருத்தர் மூலமாக எனக்கு கிடைச்சது தான் ஷரஞ்சி சிவா. ரொம்ப நாள் வந்து அந்த படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருந்தாரு. இப்போ ஒரு ரைட் டைமில் வந்துட்டு ஆதி சாருக்கும் எனக்கும் ரெகுலர் ஒரு காண்டாக்டில் வந்துட்டு அவர் திருப்பி வந்தார். இந்த படம் பண்ணோம்.
எப்போயுமே ப்ரொடியூசர் வந்து சொல்லுவாங்க, இது வேணாம் சார், இது வேணாம் சார், எதுக்கு சார் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியே பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த இதில் வேணாம் சார், வேணாம் சார்ன்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். ஆனால் அவர் தான் ஒரு பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த படத்தை வந்து பெருசாக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு உந்துதல் அப்படின்றது சொன்னால் ப்ரொடியூசர் நான் சஞ்சய் சிவா தான் சொல்வேன். அவருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்வேன். ஏன்னா இந்த ஒரு படத்தை வந்து இவ்வளோ தூரம் நினச்சபடி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னொன்று வந்து நல்லா கை கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். அந்த விதத்தில் நான் ப்ரொடியூசர் சஞ்சய் சிவா அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்றதுனா தமிழ் பாய்ஸ்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பழக்கமான, ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம். 2 பேரும் வந்து வாட போட அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு. தைரியமாக வந்து என்னால் வந்து சண்டை போட முடியும் ஒரு பாயிண்டில். அந்த சண்டை வந்து மியூசிக்கில் இருக்காது. சீக்கிரம் மியூசிக் வேணும், கொடுன்னு அப்படின்னு. அது எல்லா மியூசிக் டேரக்டரில் இருக்கிற பிரச்சனை தான். மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு டைரக்டருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. பட் அது அவுட்புட் வரும்போது அதோட அமேசிங் வந்து அது எப்படி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்ம எப்படி ஒரு விஷயம் நம்ம எப்படி கதையை யோசிக்கிறோமோ அதே மாதிரி கதையை வந்து இசையை யோசிக்கிற ஒரு பாயிண்டில் வந்துட்டு அந்த மெயின் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது வந்து தமிழ் அப்படின்றது இந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறான்றது இப்போ உதய் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டபுளாக இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ நெக்ஸ்ட் ஆதி, ஒவ்வொரு வாட்டியும் எல்லோரும் இன்டர்வியூஸ் வந்து இப்போ எடுத்தப்போ, ரிவ்யூஸ் எல்லோரும் எடுத்தப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க 15 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்ற ஈரம்க்கு அப்புறம் அப்படின்னு. அப்போ தான் தெரியும் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சா அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா எங்களுக்குலாம் அந்த ரேப்பர் வந்து நடுவில் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிவிட்டு பேசும்போது அப்போ வந்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் எல்லாமே பேசுவோம். அந்த ட்ராவல் போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். கரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு ஹாரர் படம் எடுக்கலாம்னு சொல்லும்போது அப்போ தான் டிசைட் பண்ணது இந்த சப்தம் அப்படின்றது. சப்தம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டைம் வந்து கரெக்டாக இப்போ தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. எப்போயுமே ஒரு டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றது வந்து எப்போயுமே அது வந்து தேவை. கம்ஃபர்டபுள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நினச்ச விஷன் வந்து நம்ம நினச்ச கதையை நம்பி ஒருத்தர் உள்ளே வரணும் அப்படின்றது. ஸோ எனக்கு சில டிலே காலதாமதம் அப்படின்றது நான் படத்துக்கு போகிற உழைப்பு கிடையாது. அது 100% அந்த உழைப்பு கிடையாது. என்னோடய ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதமோ 8 மாதமாக ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்களும் 4 படங்களும் பார்த்திங்கன்னா வந்து 45 நாள்லேருந்து 55 நாள் இதுதான் ஷூட்டிங். என் தமிழ் ராக்கர்ஸ் அதாவது 5.5 மணி நேரம் படம், தமிழ் ராக்கர்ஸ் சீரிஸ் அதுவே வந்து 53 நாளில் பிடிச்ச ஒரு விஷயம் தான். சினிமா உங்களுக்கு எப்படின்னு தெரியும், ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து அது மேலே வந்து ஸ்டாம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கான ஒரு ப்ரொடியூசர் எனக்கான ஒரு விஷயம் வந்து தேடி வராங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்லை. நம்ம விஷயத்தை வந்து நம்ம சரியாக பண்ணுறோம். ஒரு படத்தை எடுத்தோம்னா 45 நாள் முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் அதுக்கு ஒரு உண்மையாக இருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத அதுதான் இந்த வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஒரு உழைப்பு உண்மையாக போட்டுட்ருக்கோம். அதுக்கான ட்ராவல் வந்துட்டுருக்கு அப்படின்றத நோக்கி தான் போயிட்டுருக்கேன். மற்றபடி படங்கள் டிலே அப்படின்றது அதுவாக எடுத்துக்கிற ஒரு டைம் பேசிஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு படத்தோட லேட் அப்படின்றது அதாவது என்னோட படங்கள் இல்லை, வேறு எந்த படங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டோட கால் சீட்டாக இருக்கட்டும், ஃபண்டிங்காக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு பாயிண்ட்டாக வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து அப்புறம் ஒரு கதை சொல்லி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ராப்பராக அடிச்சு அந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு லென்த் எடுத்துக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த படம் வெளில வரும்போது அதுக்கான ஒரு டைம் எடுத்து ஒரு டிலே மாதிரி ஒரு விஷயமாக தோணுது. அதுதான் தவிர ஒரு குவாலிட்டிக்கும் ஒரு டைம் டேக்கிங்க்கும் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னா வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அது எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நம்ம தெளிவாக போனோம்னா அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம், அது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு. பட் இந்த படம் எனக்கான ஒரு அதிகான ஒரு ஏற்கனவே பண்ண படங்கள் வந்து இன்னொரு வந்து அதிகமான ஒரு அதிக செலவு அதிக பிரம்மாண்டத்தை நோக்கி ஒரு விஷயத்தை வந்து பண்ணதான் நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, இந்த படத்தில் ஓவரால் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கதையை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஹாரர் படம் மட்டும் இல்லாமல் இந்த ஹாரர் படத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இன்ஃபர்மேஷனாக ஒரு எமோஷ்னலாகவும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு படமாக தான் இது ஒரு வரையில் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அதுக்கு மீறி இந்த படத்தில் வந்து என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா லைஃப்பில் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்கிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ அதை வந்து நம்ம விரும்பி செய்கிறனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம யோசிக்கிறோம். ஸோ கஷ்டப்படுறது வந்து நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும்போது அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம். பட் எல்லாமே வந்து நம்ம விரும்பின ஒரு பொருளுக்காக தான் நம்ம போகும்போது
அதுக்கு வந்து ஒரு கஷ்டமே கிடையாது ஒரு பாயிண்டில். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இந்த ஒரு நாள் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நாளுக்காக தான் வந்து அந்த பயணத்தையும் அந்த ஜேர்னியை வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நோக்கியே வந்து நம்ம வந்து கவலைப்படாமல் அந்த ஜேர்னியை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. அது வந்து நம்மளோட பயணத்தில் தான் இருக்குது. ஸோ ஒரு டிஸ்கஷன், ஒரு கதையை பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு கதையை பேசுறது, ஒரு ஷூட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, இது எல்லாமே லைஃப்பில் வந்து எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான் ஒரு பாயிண்டில். அதாவது என்னோட தொழிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நோக்கி தான் இந்த ட்ராவல் வந்து நம்மளை வந்து இன்னும் நோக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் யோசிக்கிறேன் அந்த பாயிண்டில். எண்ட் ஆஃப் த டே ஒரு வழியில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போது நான் வந்து ஒரு 600 அது மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு கேள்வி பதில் கேட்டாங்க. அப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கேள்வி கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒரு 5 கேள்வி மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணி பதில் சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். அப்போ வந்து நம்ம பதில் சொல்லிடுவோம் ஒரு பாயிண்டில். எனக்கு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இருந்துச்சு, ஜியோகிராஃபி எக்ஸாமு. அப்போது 5 கேள்வி விட நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, அப்போ வந்து 40 மார்க்ஸ் தான் வந்து பாஸ் ஆகாமா ஃபெயில் ஆகுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே வந்து ஒரு டவுட்ஃபுல்லே இருந்தேன். ஒரு பயம் வந்துருச்சு. சரி என்னமோ எழுதி வைப்போம் அப்படின்னு அவசர அவசரமாக தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன். ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம 7 கொஸ்டினுக்கு வந்து 6 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்றது. அப்போ அந்த ஆன்சர் வந்து அந்த ஒன்றையும் கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான், இருக்கிறதும் போச்சு அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேப்பர் வந்து கைக்கு வந்து உடனே வந்து பேப்பரை திருப்பி பார்த்தேன். 40 பாஸ்ன்னு இருந்துச்சு. அப்போ வந்து 40 மார்க்ஸ் வந்து பாஸு, 40 வந்து பாஸ்ன்னு இருந்துச்சு. திருப்பி பார்க்கும்போது அந்த ஆன்சருக்கு வந்து பதில் இருந்துச்சு ஒரு பாயிண்டில். அது மார்க் போட்டிருந்தாங்க, 3 மார்க் போட்டிருந்தாங்க ஒரு பாயிண்டில். 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க் போட்டிருந்தாங்க. எனக்கு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு படபடப்பு ஒரு பாயிண்டில், எனது மார்க் போட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா கரெக்டாக 40 மார்க்ஸ் பாஸு, 3 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நான் எதுவுமே யோசிக்கல, நேராக போய் டீச்சர்கிட்ட போய் காமிச்சிட்டேன் ஒரு பாயிண்டில். டீச்சர்கிட்ட காமிச்சோன்னே அவங்க வந்து உடனே வந்து சரியான தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 3 மார்க்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு 40 மார்க் இருக்குது, 37 மார்க் வந்து ஃபெயிலிங் போட்டார். +3 ஃபார் ஆனஸ்டின்னு போட்டாங்க டோட்டலாக. அந்த நேர்மை தான் லைஃப்பில் வந்து என்னை இன்ன வரைக்கும் வந்து நோத்திட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது லைஃப்பில் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க வந்து நான் எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கேன் அப்படின்றது வந்து அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் நேர்மையாக இருக்கேன்றது ஒரு விஷயம் சொல்ல முடியும். அது வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அதை வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாயிண்டில். மற்றபடி என்னோடய நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் சொல்கிறது, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து, ஏன்னா என்னோடய முன்னாடி படங்கள் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பேரையும் நான் சொல்லலாம், எல்லா பேரையும் நான் சொல்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் எந்த பேரையும் வந்து ஒரு பேரை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரு பாயிண்டில். ஸோ அதில் நான் குறிக்கோளாக இருக்கேன். அதுக்கான அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை வந்து நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து படம் லிஸ்ட் டைம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே, ஒரு படம் நான் டிஸ்கஷன் லெவல்லேருந்து போகும்போதே வந்து நான் வந்து டிசைட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரிவ்யூஸை பற்றி பரவலான ஒரு டாக் இருக்குது. அந்த படத்தை வந்து வேண்டு மோசமாக எழுதுறாங்க, வேண்டு இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய டிஸ்கஷன்லேருந்துமே என்னோடய ரிவ்யூஸ் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எப்படி எழுதினாலும் சரி, இவங்க எப்படி எழுதுவாங்க, இவங்க எப்படி எழுதுவாங்க, இப்படி எழுதுவாங்க, இது தேட்டரில் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ, அது மாதிரி பர்டிகுலர் வந்து ஒவ்வொரு ரிவ்யூவர் வந்து என்ன எழுதுவாங்க இந்த படத்துக்கு அப்படின்றது படம் டிஸ்கஷன் டைம்லேயும் நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன். அதேமாதிரி படம் முடிஞ்சு அவுட்புட் எடுத்து ஃபைனல் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஜென்ரல் ஜாலியாக வந்து பேசுவேன் எடிட்டர் கூட. இது அவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சும்மா அனலைசிங்காக ஒரு இதுவாக ஒரு ஹியூமனாக நான் வந்து எடுத்துகிட்டு அது கரெக்டாக சென்சிபிளாகவும் யோசிச்சு பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து என்னோடய ரிவ்யூஸும் வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னை வளர்த்துற ஒரு எப்படி வந்து தியேட்டர் அப்படின்றது என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்னை வளர்த்துச்சோ, அதே மாதிரி என்னோடய ரிவ்யூஸ் அப்படின்றத என்னை வந்து வளர்த்திட்ருக்காங்க அப்படின்றத நான் யோசிப்பேன். சென்சிபிளான ரிவ்யூஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது என்னோட பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் தேங்க்ஸ் டு ஆல் ரிவ்யூஸ். ஏன்னா ஒரு நல்ல படத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது, ஒரு கெட்ட படத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு நல்ல படத்தை அது மேலும் பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் பண்ணுறது கண்டிப்பாக பத்திரிகை உங்களுக்கு கையில் இருக்குது.
அதனால் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. Thank you so much, sir.